Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா CSAP counseling, my dear students. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றப்ப டைம் பார்த்தீங்கன்னா 10:07, my dear students. இப்போ வரைக்கும் இவங்க வந்துட்டு display of vacancies விடல registration and choice filling ஸ்டார்ட் பண்ணல my dear students. ஸோ இப்போ இங்கே என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா my dear students, ஆன்லைன் registration and choice filling will be available soon அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த லிங்க் வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க my dear students. மேபி ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கலாம். நீங்கள் வந்தோடனே ஓப்பன் பண்ண வேண்டாம், ஒரு ½ அன் ஹவர் விடுங்க, இல்லை ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு விட்டு உங்களோட அந்த ஏக்கம் எனக்கு புரியுது my dear students. கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த ஒரு ஈகர்னஸ் இருக்கும், சீக்கிரம் முடிச்சிடலான்ட்டு. கொஞ்சம் பரவாயில்ல my dear students, ஏன்னா லேட்டாக வருது, மேபி ஏதாவது இஷ்யூ இருக்கலாம் லிங்க்கில். அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்கிறனால தப்பு இல்லை my dear students. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிங்க் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நானுமே வந்ததுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன் my dear students. அதுக்கப்புறம் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 10 o'clockனு கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய தடவை நடக்குது. இப்போ ரவுண்ட் 6லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 5 o'clock வர வேண்டிய ரிசல்ட் 6:20க்கு தான் வந்துச்சு. நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் தான் நானும் அப்டேட் பண்ண மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ரிஜிஸ்ட்ரேஷனை கொஞ்சம் நேரம் கழிச்சே நீங்கள் பண்ணுங்கள், அதனால் எந்த ஒரு தப்பும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக அவங்க வந்து டிஸ்பிளே ஆஃப் வேகன்சிஸும் அவங்க வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க, அதுக்கான லிங்க்கும் வரும். ஃபஸ்ட் நீங்கள் அதை செக் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, நான் ஷூட் முடிச்சுட்டு சீக்கிரம் போகணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு டென்டேட்டிவ் சீட் வேக்கன்சி ஸ்பெஷல் ரவுண்ட் 2024 ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு மாடலுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும், சரிங்களா? மேபி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம், எல்லாமே வந்திருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு இப்போதைக்கு இல்லை, அதனால தான் 10 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணேன். இன்னும் அவங்க வந்து அப்டேட் பண்ணாமலே இருக்காங்க. ஸோ அதனால தான் ஷூட் முடிச்சிருவோம் அவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதே மாடலில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். இது வந்து டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் தான், இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக. ஸோ இதுலயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, ஃபாலோயிங் வேகன்சிஸ் ஆர் டென்டேட்டிவ் ஒன்லி. இதில் நீங்கள் எப்படி செக் பண்ணணுங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் நீங்கள் என்னென்ன விஷயம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ NIT-யாக இருக்கீங்க, இப்போ நிறைய பேர் NIT திருச்சி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. NIT திருச்சி எங்கே இருக்குது? NIT திருச்சிலாம் போன வருஷம் கம்மியான வேக்கன்சிஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சு. இன்னும் NIT-யே காணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், NIT நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அகர்தலா வந்துருக்கு. நமக்கு நான் எங்கே இருக்குன்னு தெரில மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் ஷூட் சீக்கிரம் முடிக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் ரஷ் பண்ணி முடிச்சிடுறேன். நான் உங்களுக்கு வந்து எப்படி செக் பண்ணுங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் கோட்டாவில் ஹோம் ஸ்டே செக் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் நிறைய பேர் NIT திருச்சி தான் சார் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹோம் ஸ்டே செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேட்டகரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் கேட்டகரிக்கு வேக்கன்சி இருக்கா அப்படின்னு பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், ஜென்ரல் EWS கேட்டகரிக்கு வேக்கன்சி இருக்குது பயோடெக்னாலஜியில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஜென்ரல் EWS ஃபீமேல் ஒன்லி ஒரு சீட் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்காங்க. அடுத்து EWS PWD இவங்க எல்லாருமே இருக்காங்க. இப்போ நீங்கள் ஜென்ரல் EWSல இருக்கீங்கனாலுமே இப்போ PWD கேண்டிடேட் யாருமே அப்ளை பண்ணலன்னா இந்த சீட்டுமே உங்களுக்கு ஆட் ஆன் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு எல்லா சீட்டுமே ஆட் ஆன் ஆகிக்கிட்டே வரும். நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், NITஸ்னா NIT திருச்சினா ஹோம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வேக்கன்சி இருக்கான்னு பாருங்கள். ஹோம் ஸ்டேட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து அதர் ஸ்டேட்டில் வரமாட்டோம், நம்ம வந்து ஹோம் ஸ்டேட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் மற்ற NITs வேணால் ட்ரை பண்ணலாம், NIT திருச்சிக்கு ஹோம் ஸ்டேட் தான் நீங்கள் பார்க்கணும். ஹோம் ஸ்டேட்டில் உங்களோட கேட்டகரி இதில் இருக்கா, டிஸ்பிளே ஆயிருக்கான்னு பாருங்கள். அப்படி உங்கள் கேட்டகரி, என் கேட்டகரியில் வேக்கண்ட்டே இல்லை சார், ஆனால் எனக்கு ஓரளவு ரேங்க்குள்ளார இருக்கேன் சார், ஒரு 50,000 60,000 ரேங்கிங்கில் இருக்கேன் சார், எனக்கு கிடைக்குமானா கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓப்பன் கேட்டகரியில் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். ஓப்பன் கேட்டகரியிலுமே இல்லை, வேக்கண்ட் இல்லைன்னா கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது உங்களோட கேட்டகரியை செக் பண்ணுங்கள். உங்கள் கேட்டகரியில் வேக்கண்ட் இருந்தால் சூப்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஓரளவு ரேங்க் நீங்கள் நல்ல ரேங்க் எடுத்திருக்கீங்கன்னா டக்குன்னு கிடச்சிரும். அப்படி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அதுவே செக் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓப்பன் கேட்டகரிக்கு போய்டும். ஓப்பன் கேட்டகரியில் யாரோட ரேங்க் டாப்பில் இருக்கும், அதனால தான் இதில் வந்து எல்லாருக்குமே CRL ரேங்க் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கேட்டகரி ரேங்கே கிடையாது. யாரோட ரேங்க் டாப்பில் இருக்கோ அவங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாகவே இருந்தாலுமே சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலுமே உங்களுக்கு பின்னாடி வேற ஒரு எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்டோ எஸ்டி கேட்டகரி அவரோட சிஆர்எல் சூப்பராக இருக்குது அப்படின்னா
அவருக்கு போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஓப்பன் கேட்டகரியில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓப்பன் கேட்டகரியில் வேக்கன்ட் சீட் இருக்குன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் காட்டும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து குறிப்பாக யாருக்குன்னா ஜோஸால் இருக்குமே சீட் கிடைச்சவங்க, ஐஐடிஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க, அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த வேக்கன்சிஸ் செக் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போன வருஷம் நிறைய வேக்கன்சிஸ் சொல்லப்போனால் எக்கச்சக்கமாகவே இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிசாப்லேயுமே சீட்டு கிடைச்சிது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் எவ்வளோ வேக்கன்சிஸ் என்னன்னு தெரியல, திரும்ப ஒரு தடவை நான் செக் பண்ணி பார்க்குறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரீலோட் கொடுத்து பார்ப்போம். வந்துச்சுன்னா அப்படியே உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் இவங்க அப்படின்னா அப்டேட் பண்ணாமலே வச்சுருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நானும் இப்போ ஆஃபீஸ்க்கு போகணும், இல்லைனா கூட நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே போகலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். இதே மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்விரான்மெண்ட் எல்லாமே இருக்கும். பிடிஎஃப் அவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ஜென்ரல் இடபிள்யூஎஸில் ஒரு வேக்கன்சி இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேட்டகரியுமே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 523 பேஜஸ் இருக்குது. அப்போ இதில் ஃபுல்லாக எக்கச்சக்கமான காலேஜஸ் இருக்குது, எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது இப்போ பார்த்தீங்கன்னா கேலிக்கட்லேயும் பாருங்கள். ஆனால் இந்த என்ஐடிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சிஎஸ்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ கேலிக்கட் வாங்கலாம், கேலிக்கட்டும் நல்ல காலேஜ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பயோடெக்னாலஜி மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் மேபி ஃபுல்லாக இருக்கா என்னென்னு தெரில மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பயோடெக்னாலஜி நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல், அதுக்கப்புறம் சிவில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சிவில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓரளவு நிறைய வேக்கன்ஸ் போன வருஷம் இருந்திருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வேக்கன்சி. ஸோ 1, 6, 7, 8, 9 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 சீட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 14 சீட்ஸ் வந்து அதர் ஸ்டேட், ஹோம் ஸ்டேட்டில் வந்துட்டு ஒரு 8 சீட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதர் ஸ்டேட்டுக்கு ஒரு 6 சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாமலே இருந்திருக்கு. அதில் ஓப்பன் கேட்டகரி இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி இந்த வருஷம் வருமானு தெரில, எதனால் எனக்கு இவ்வளோ சீட் வேக்கன்சி இருந்துச்சுன்னு தெரில. மேபி நிறைய பேர் வந்துட்டு லெஃப்ட் ஆகி போயிருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா இவ்வளோ வேக்கன்சிஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் கம்மியாக தான் வழக்கமாக வரும். போன வருஷம் இப்போ தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி இந்த வருஷம் நம்ம என்ஐடி திருச்சிக்கெலாம் வந்துச்சுன்னா குறிப்பாக ஹோம் ஸ்டேட்டில் வரணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதர் ஸ்டேட் பார்க்காதீங்க. இப்போ என்ஐடி கேலிக்கட்னா நீங்கள் அதர் ஸ்டேட் பாருங்கள். ஹோம் ஸ்டேட்டில் வேக்கன்சிஸ் வந்துச்சுன்னா ஓரளவு நீங்கள் ரேங்கிங் நல்லா இருக்கிறவங்க, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, உங்களோட சிஆர்எல் ரேங்கிங் வந்து எனக்கு நல்லா இருக்குது சார் அப்படின்னா இங்கே விட்டுறாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு சிஎஸ்சியே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ரேங்கிங்கோட நல்ல கட் ஆஃபோட இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து மார்க் கம்மியாக இருந்துச்சு. 12th 75% பதிலாக 70%, 72 அந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சான்ஸு உங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களாம் ஃபஸ்ட்டு சிஎஸ்சியை ஃபில் பண்ணி வைங்க, கிடைக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இசிஇ அதுலேயுமே ஓரளவு வேக்கன்சி இருந்திருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேலிக்கட்டில். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் நான் கூடிய சீக்கிரம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லோ டிமாண்டிங் பிரான்ச்சஸ் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்ஐடி கோவா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எல்லா காலேஜஸ்மே இங்கே கொடுத்துருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதெல்லாம் ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா காலேஜுமே இதில் இருக்கும், அதில் இருக்க வேக்கன்சிஸும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்ஐடி திருச்சிலாம் ரொம்ப கம்மியாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், ரொம்ப பின்னாடி இருக்கும் போல். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பொறுமையாக அனலைஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணலாம், ஒன்றும் அவசரப்பட வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்னும் வரல கேண்டிடேட்ஸ் ஆக்டிவிட்டி போர்டு அப்படியே தான் இருக்குது. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சொல்லிட்டாங்க, இப்போ வந்து நான் முடிச்சுட்டு கிளம்பணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ட்ரை பண்ணேன், நான் இருந்த வரைக்கும் இவங்க இன்னும் பண்ணவே இல்லை. நான் வந்துட்டு இப்போ ஸ்டூடியோ சொல்லிட்டாங்க, நான் வந்துட்டு இப்போ முடிச்சுக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ. மேபி எப்போ இவங்க வந்து அப்டேட் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் வந்துட்டு நான் அதுக்கான அப்டேட் நான் உங்களுக்கு தரேன். கீழே என்னோடய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கான அப்டேட் வந்த உடனே நான் வந்துட்டு மெசேஜாக அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட், கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே,
பை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.